எல்லாருக்கும் வணக்கம். என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். இந்த வீடியோவில் கேரட் சேர்த்த பால் பாயசம் பார்க்க போகிறோம். பால் பாயசம் அப்படின்னா அரிசியை கொஞ்சம் ஊற வச்சு கொஞ்சம் குருணை மாதிரி உடைச்சிட்டு பால்லையே நிதானமாக வேக வைக்கணும். சில பேர் அது குறுகிறப்பே கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துருவாங்க, க்ரீமியாக இருக்கணுங்கிறதுக்காக. நீங்கள் கேரட் சேர்த்தோ இல்லை சேர்க்காமலே பால் பாயசம் செய்கிறதா இருந்தால் 15 நிமிஷத்தில் நல்ல க்ரீமி டெக்ஸ்சரோட கண்டென்ஸ்டு மில்க் எதுவும் சேர்க்காம எப்படி இந்த பாயசம் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சட்டுன்னு நினச்ச மாத்திரத்தில் இந்த பாயசம் செஞ்சுடலாம், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த கேரட் சேர்த்த பால் பாயசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கேரட் அரிசி பால் பாயாசம் செய்கிறதுக்கு நம்ம ஊர் நார்மல் கேரட் எடுத்துக்கலாம். இது நான் டெல்லி கேரட் இப்போ சீசன் உங்களுக்கு வின்டரில், அதனால் அதை எடுத்திருக்கேன். கலர் ரொம்ப நல்லாயிருக்கும். அது கிடைக்கலன்னா பரவாயில்ல, நம்ம சாதாரணமாக ஊட்டி கேரட் எடுத்துக்கலாம். இப்போ இந்த டெல்லி கேரட்டில் பார்த்திங்கன்னா நடுப்பகுதியில் கொஞ்சம் அந்த மஞ்சளாக இருக்கும், அதை மட்டும் நான் எடுத்துக்க போகிறேன். 2 டேபிள் ஸ்பூன் பச்சரிசி ஊற வச்சுருக்கேன். பாசுமதி ரைஸியோ சாப்பாட்டு பச்சரிசியோ பரவாயில்ல. பாயசத்துக்கு நம்ம எப்போதுமே முந்திரியை நெய்யில் வறுத்து போடுவோம். அதுக்கு பதிலாக அந்த முந்திரி ஒரு 10 முந்திரியை இதையும் நான் ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை வச்சுண்டு ரொம்ப சுலபமாக 15 நிமிஷத்தில் நல்ல ஒரு க்ரீமியாக நம்ம பால் பாயசம், அதுவும் கேரட்டும் சேர்த்து செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், கேரட்டில் தோலையும் எடுக்கணும். தோல் எடுத்துட்டேன். அந்த வேர் பகுதிக்கிட்ட பாருங்கள் ரொம்ப மஞ்சளாக இருக்கும், அதை மட்டும் நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு எல்லாத்தையும் நம்ம முதல்ல துருவிக்க போகிறோம். இப்போ நான் சொல்கிற அளவுகளில் கேரட்டு அரிசியெலாம் எடுத்தால் 8 பேர் வரைக்கும் இந்த பால் பாயசம் சாப்பிடலாம். இப்போ துருவின்ட்டாச்சு கேரட்டை. ஒரு வாணலியில் 2லேருந்து ஒரு 3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். அவ்வளோதான், இதுக்கு மேலே அதிகமாக நெய் தேவையில்லை. நான் முந்திரியை ஊற வச்சு நான் அரைச்சிக்க போகிறேன். அதனால் இதுக்கு பதிலாக பாதாமை நான் கார்னிஷ்காக ஒரு பாதாமை நடுப்பகுதியில் கட் பண்ணி 2ஆக கட் பண்ணி நெய்யில் முதல்ல பொரித்து எடுத்துக்க போகிறேன். திராட்சை போடணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக நீங்கள் திராட்சையும் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த துருவி இருக்கிற அந்த கேரட்டை எடுத்துக்கிறேன். 2 கேரட்டு எடுத்துன்னு இருக்கேன். இது ஒரு 1/4 கிலோன்னு வச்சுக்கோங்களேன். 1/4 கிலோ அளவுக்கு நான் எடுத்துன்னு இருக்கேன். ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் நம்ம நெய்யில் முதல்ல வறுத்துப்போம். இது வறுபடுற நேரத்தில் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அந்த 2 டேபிள் ஸ்பூன் அரிசியை தண்ணி வடிச்சிட்டு இந்த பாருங்களேன், அப்படி 1 2ஆக உடையணும். ரொம்ப நைஸாகவும் உடையக்கூடாது. 1 2ஆக பல்ஸ் மோடில் ஒரு 5 செகண்ட் போட்டேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தனியாக எடுத்து வச்சுண்டு மீதி இருக்கிற அந்த 1லேருந்து 1.5 டீஸ்பூன் அந்த அரிசி குருணையோட இந்த ஊற வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பை தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம கொஞ்சம் பாலோ பால் ஆடையோ சேர்த்துக்கலாம். எனக்கு பால் ஆடை கிடச்சிது, ஒரு கரண்டி பால் ஆடையை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா நைஸாக நல்லா விழுது போல் அரைச்சிங்கன்னா அப்படியே மில்க் மெய்டு மாதிரி இருக்கும் பார்க்க. பொதுவாக பால் பாயசத்தில் நிறைய பேர் அந்த க்ரீமி டெக்ஸ்சர் வரணும்னு சொல்லிட்டு மில்க் மெய்டு சேர்ப்பாங்க, அது தேவையே இல்லை. இப்போ இந்த குருணை மாதிரி அரைச்சிருக்கிற ஒரு பகுதி 2 டீஸ்பூன் அந்த பச்சரிசி குருணையை வறுத்துன்னு இருக்கிற அந்த கேரட்டோடு சேர்த்து கைவிடாமல் இன்னும் ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம். சட்டுன்னு உங்களுக்கு அடி பிடிச்ச மாதிரி ஆகிடும். ஒரே நிமிஷம் வறுத்தா போதும். இப்போ ஒரு 1/2 லிட்டர் பால் நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம வெந்ததுக்கப்புறம் தேவைப்பட்டால் இன்னொரு 1/4 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். நிதானமாக ஒரு 10 நிமிஷம் நீங்கள் சிம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா ஊற வச்ச அந்த பச்சரிசி குருணை 10 நிமிஷத்தில் நல்லா உங்களுக்கு வெந்துடும். இப்போ நான் கரண்டியில் எடுத்து பார்க்குறேன். நல்லா அந்த நிறம் மாறி இருக்குது, நல்லா வெந்திருக்கு அந்த அரிசி குருணை. இப்போ அடுத்தது நம்ம அந்த முந்திரி பருப்பும் அரிசியும் சேர்த்து விழுது போடுறதுக்கு முன்னாடி நான் 1 கப்பு கல்கண்டு எடுத்திருக்கேன். 1 கப் அப்படின்னா கிட்டத்தட்ட 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதிகமாக நான் கல்கண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் தாராளமாக சுகர் எடுத்துருக்கலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டேன் கல்கண்டு பொடியை. இது ஏன்னா நம்ம இந்த மாதிரி இந்த முந்திரி விழுதும் அரிசியும் சேர்த்து அரைச்ச விழுது சேர்த்த உடனே டக்குன்னு உங்களுக்கு அப்படியே கெட்டிப்பட்டுடும். அந்த சமயத்தில் நீங்கள் பக்கத்தில் கைவிடாமல் கிளறின்னு இருக்கணும். ஒரு நிமிஷம் விட்டுட்டா கூட உங்களுக்கு அடி பிடிச்சிடும். அதனால் இந்த கல்கண்டு போடுறதா இருந்தால் முதல்ல அதை பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஜாரில் இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி தான் கலந்துருக்கேன், பால் கலக்கலை. நல்லா கலந்து விடுறேன். நல்லா கெட்டிப்பட்டுருக்கு பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நமக்கு லிக்யூடாக வேணும் அப்படின்னா தாராளமாக ஒரு 200 ml பால் சேர்த்துக்கலாம். இப்போ முந்திரியும் அரிசி சேர்த்து அரைச்ச அந்த கலவையை சேர்த்துருக்கோம் இல்லையா, ஒரு 200 ml பாலும் சேர்த்துட்டேன். நல்லா உங்களுக்கு வெந்து கொடுக்கணும். அது ஒரு 2 3 நிமிஷத்தில் தாராளமாக வெந்துடும்.
முதல்ல அந்த அரிசி குருணை வேக 10 நிமிஷம். இந்த அரிசியும் முந்திரி பருப்பும் சேர்த்து ஒரு 3 நிமிஷம். மொத்தம் 13 நிமிஷம் தான் எனக்கு தேவைப்பட்டது. இப்போ அடுத்து பாருங்க, அந்த கல்கண்டு பொடி 1 கப்பு ஃபுல்லா நான் போடுறேன். ஸ்வீட் வந்து அவங்கவங்க விருப்பம். ரொம்ப மைல்டா வேணும் அப்படின்னா நீங்க குறைச்சு போட்டுக்கோங்க. ஆனா 1 கப்பு தாராளமா கரெக்ட்டா இருந்தது. மைல்டா தான் இருந்தது. அப்படியே ரொம்ப தித்திக்கிற அளவுக்கு இல்ல. இப்போ இத போட்டோனே கொஞ்சம் நீர்த்து குடுத்தா மாரி இருக்கும். உடனே நம்ம ஏலக்காய் பொடியும் சேர்த்துட்டு, இத ரொம்ப நேரம்லாம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்ல. ஏன்னா நேரம் ஆக ஆக நல்லா உங்களுக்கு கெட்டிப்பட்டுடும். நான் அடுப்பையும் நிறுத்தியாச்சு. இப்ப கொஞ்சம் நான் குங்குமப்பூ இருந்தது போடுறேன். எந்த ஒரு ஃபுட் கலருமே நான் சேர்க்கல. அந்த கேரட்ல இருக்கிற அந்த கலர் தான். கொஞ்சம் நான் குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். கொஞ்சம் பிஸ்தா, நம்ம நெய்யில வறுத்து வச்ச அந்த பாதாம் சேர்த்துருக்கேன். ரொம்ப நல்லாருக்கும். ரொம்ப சிம்பிளா இருக்கும். திரும்பவும் சொல்றேன். நீங்க சர்க்கரை வேண்டான்னா, கல்கண்டு பொடி பண்ணி போட்டுக்கோங்க. இல்ல நான் வெல்லம் தான் சேர்ப்பேன் அப்படின்னா, தாராளமா வெல்லத்த கரைய விட்டு, இந்த அடுப்ப நிறுத்திட்டு, அந்த வெல்ல கரைசல சேர்த்து கூட நீங்க இந்த கேரட், அரிசி பால் பாயாசம் செய்யலாம். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பாருங்க, எந்த அளவுக்கு திக்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இன்னுமே உங்களுக்கு நீர்க்க வேணும்னா, தாராளமா சூடான பால் சேர்த்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி திரும்பவும் நீங்க ஒரு சர்க்கரையோ, கல்கண்டோ சேர்த்தா தான் அந்த ஸ்வீட் கரெக்ட்டா இருக்கும். இந்த வீடியோ பார்த்த உடனே இனிமே பால் பாயசம் அப்படின்னாலே திரும்பவும் சொல்கிறேன், கேரட் சேர்த்தோ இல்லை தவிர்த்தோ நீங்கள் செய்கிறப்ப கண்டன்ஸ் மில்க் இதுக்காக கடையில் போய் வாங்கின்னு வரணும்னு கிடையாது. மணிக்கணக்காக நம்ம இதை கிளறாமல் 15 நிமிஷம் டேஸ்ட்டான இந்த பால் பாயசம் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாத வீவர்ஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம். Thank you, viewers.